தண்டனையா போய் நிக்கும். அல்லாஹ் கேட்பான்ல, அவனை சொன்னிய நீ என்ன செய்தாய்? அத்தஅமுருன அன்னாஸ பில்பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், மக்களை நலவு செய்ய சொல்கிறீர்கள், வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், உங்களை மறந்து விடுகிறீர்களே, நியாயமா? நியாயமா என்று கேட்கிறான். மக்களை வாழு என்கிறாய், நீ உன்னை மறக்கிறாய், அது எப்படி நியாயம்? அத்தஅமுருன அன்னாஸ பில்பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப், வேதங்களை ஓதுகிறீர்களே, அபலா தாகிலூன், அறிவில்லையா உங்களுக்கு? சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள்? அல்லாஹ் பேசும்போது ஒரு பவருடைய பேச்சு அது. அறிவில்லையான்னு கேட்கிறான். நீ வாழ்வதே இல்லை, நீ நலவு செய்வதில்லை, மக்களை நலவு செய் என்று சொல்கிறாயே, அறிவில்லை, சிந்திக்க மாட்டாய் நீ. அப்ப கல்வி என்பது இல்முன் பிலா அமல். படித்தோம், ஆனா எந்த வாழ்க்கையும் இல்லை. பெரிய பட்டதாரி ஆனா பெரிய ரவுடியா இருக்கிறார். ஆபாசத்திலே உச்சத்தில் இருக்கிறார். நிறைய கல்வியாளர், எங்க அவரை மாதிரிலாம் இன்னைக்கு கல்வியாளர் இல்ல. அவர் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆனா ரொம்ப பாவத்தில் இருக்கிறார். போதைக்கு அடிமையாக இருக்கிறார், ஆபாசத்துக்கு அடிமையாக இருக்கிறார், எல்லா தீமைகளிலும் உழண்டு பிளறுகிறார். எப்படி அவர் அறிவாளி? கல்வி இருக்கணும், அந்த கல்வி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அப்படின்னா கல்வியின்படி அமல் இருக்கணும். நாங்க இமாம் கசாலி எழுதுவார், கல்வி இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய ஓதுறார், நிறைய காரியம் சொல்லுகிறார், அமல் இல்லையா, அது பட்டுப்போன மரத்துக்கு சமம். பட்டுப்போன மரம். நம்ம வீட்டு வாசல்ல மரம் வைக்கிறோம், பள்ளிவாசல்ல மரம் வைக்கிறோம், அரசாங்கம் தெருவுல மரம் வைக்குது, எதுக்கு? நிழல் தரணும். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பிரயோஜனத்தை தேடுவோம், காற்றடிக்கணும், கனி தரணும். அந்த மரத்துல இருந்து கனி வந்துச்சு வைங்கள, மரத்தை ரொம்ப பேணி பாதுகாப்போம். ஒரு முருங்கை மரம் வச்சா கூட அதுல முருங்கை இலை, அதுல முருங்கை காய் கிடைக்கிற வரைக்கும் அந்த மரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு மாமரம், அந்த மாமரம் அது பிரயோஜனம், அது எவ்வளவு தருமோ அந்த மரத்தை பாதுகாப்போம். எப்போது அந்த மரம் பட்டு போகுமோ, இலை இல்ல, காய் இல்ல, கனி இல்ல, வெயில்ல வாடி வதங்கி நிக்குது, அந்த மரத்தை மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், வெட்டி வீழ்த்துவார்கள். ஏன் நிக்குது? ஏதாச்சும் கட்டிடத்துக்கு பயன்படுத்துவோம், இல்ல விறகுக்கு பயன்படுத்துவோம். பட்டுப்போன மரத்துக்கு சமம் கல்வி இருந்து கல்வியின்படி வாழ்க்கை இல்லை என்றால், வாழ்க்கை இல்லாத கல்வி அது பட்டுப்போன மரம். அந்த மரத்தை விட்டு வைக்காது சமூகம். அவர் சொன்னார், இன்றைக்கெல்லாம் அறிஞர்கள் நிறைய இருக்கிறீர்கள், நீங்கள் படித்த கல்வி உங்கள் வாழ்க்கையில் தான் இல்லை. பொய் சொல்லாதே என்று படித்தாய், நீயே பொய்யின் உச்சத்தில் இருக்க.